உங்க கேட்ஸ்ல பேரசைட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணாலே அவங்களோட பாதி முடி கொட்டுற பிரச்சனை காணாம போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு கேட்ஸ் வச்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. ஒரு ஃப்ளீ போதுங்க அமைதியா இருக்க உங்க கேட்டை இப்படி மாத்துறதுக்கு. அதுக்குதான் மந்த்லி வெட் அப்ரூவ்டு ஓரல் மெடிகேஷன்ஸ் இல்லனா ஸ்பாட்டான் அப்ளை பண்றது ரொம்பவே முக்கியம். அப்புறம் இந்த ஹோம் ரெமிடிஸ்லாம் தயவு செஞ்சு ட்ரையே பண்ணாதீங்க. நிறைய கேட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா எல்லா கேட்ஸ்க்குமே மெடிகேஷன்ஸ் போடுறது ரொம்பவே அவசியம். கேட்ஸோட பெட்டை ரெகுலரா ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க. வீட்டோட கார்னர்ஸ்லாம் வேக்யூம் பண்ணுங்க. முக்கியமா கேட்ஸ்க்கு சன்லைட் எக்ஸ்போஷர் நிறையவே கிடைக்கணும். அப்புறம் லிட்டர் பாக்ஸை எப்பவுமே கிளீனா வைங்க. அடுத்து ஸ்ட்ரெஸ், அதுதாங்க கேட்ஸோட பிக்கெஸ்ட் எனிமி. புது வீடு, புது டாக், அழுக்கான லிட்டர் பாக்ஸ், போர்டம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கேட்ஸே முடிய பிச்சுக்குவாங்க. சோ அதனால அவங்கள எப்பயுமே பிளேஃபுல்லா வச்சுக்கோங்க. வெர்டிகல் ஸ்பேஸ் நிறைய கொடுங்க. டைமுக்கு சாப்பிடுறது தூங்குறதுன்னு ஒரு ரொட்டீனை கிரியேட் பண்ணுங்க. ரெகுலரா உங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கேட்டோட ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆயிடும். அப்புறம் புலம்பவே மாட்டீங்க.